இன்னைக்கு நம்மளால எல்லாமே கெட்டு போக போகுது. தமிழ், இன்னும் டைம் இருக்கு. நம்மளால எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும். நான் இப்ப கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நம்ம கிட்ட எத்தனை ஷெஃப் இருக்காங்க? எக்ஸ்பீரியன்ஸ் ஷெஃப் நம்ம கிட்ட ஒரு 15 பேர் இருப்பாங்க. சரி, அவங்க எல்லாரும் இங்க வரவை. வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வெளில கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். எங்க சார்? தமிழ், நான் ஜானுவை தலை பண்ணி விட மாட்டேன். இது நம்ம கம்பெனி, நம்மளோட கௌரவம். அதை நான் காப்பாற்றுவேன். சமையலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஷெஃபுங்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணு. கேடி, சேது, நீங்க 2 பேரும் தமிழுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? நான் வந்துடுறேன். ஓஹோ, மொத்த பழியையும் தமிழ் மேல போட்டுட்டு இவன் தப்பிக்க போறானா? போகட்டும் போகட்டும். டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கே. இவங்களை வச்சு எப்படி 5000 பேருக்கு சமைக்கிறது? எப்படி பண்றது? சிபி சார வர காணோம். கேடி, என்ன காஞ்சிருச்சு? காயெல்லாம் எடுத்துட்டு வா. பாத்து பாத்து. கேடி, பாத்து கேடி. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா சென்னம்மா மூஞ்சில முழிக்கவே முடியாது. இவன் தான் புரினா பிடிக்க மாட்டான். நீ தான் கூட்டிட்ட. தமிழ், இன்னைக்கு நீ சொதப்புல ஜனாவே உன்னை மன்னிச்சாலும் உன் மனசாட்சி உன்னை மன்னிக்காது. மொத்தமா எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு ஓட போறேன். அதான் நடக்க போகுது. கேடி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 3 மணி நேரம் இருக்கு தமிழ். ஆனா காலையில சாப்பிடறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணணுமே. சரி, சிபி சாருக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, எடுக்கவே மாட்டான். சிபி மொத்தமா தமிழ் கவுத்துட்டான் போலயே.